திருவண்ணாமலை அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுவர்கள் பலி என்ற அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் இளங்காட்டில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுவர்கள் பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அகிலன் வழங்க நாம் கேட்கலாம். அகிலன், விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இளங்காடு கிராமத்தில் அரசு தொகுப்பு வீட்டை சீரமைப்பதற்கு இடிக்கும் போது கட்டிட இடத்தில் இடிந்து விழுந்ததில் 2 பள்ளி மாணவர்கள் சம்பவ இடத்திலே பரிதாபம் உயர்ந்தனர். 10 வயது சிறுவன் படுகாயமடைந்து வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வந்தவாசி அடுத்த இளங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியன், இவருடைய பேரப்பிள்ளைகள் 2 தொகுப்பு வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டை சீரமைப்பதற்கு இன்று காலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென வீடு இடிந்து விழுந்ததில் அபினேஷ் மற்றும் முகேஷ் ஆகிய 2 பள்ளி மாணவர்கள் வீட்டின் இடர்பாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். 10 வயது சிறுவன் ஸ்ரீராம் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார், 90 போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 2 உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். வீட்டை சீரமைக்கும் போது வீடு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2 பள்ளி மாணவர்கள் விழுந்தது அப்பகுதியில் பெரும் பிரபலத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்ரீராம் என்ற சிறுவனை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அகிலன்.